இன்றைய T20 IPL சிறப்பு செய்திகள். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக சிஎஸ்கேவின் அதிரடி வியூகம். பிளேயிங் 11இல் அதிரடி மாற்றங்கள். IPL 2026 கிரிக்கெட் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இன்றைய விளையாட்டு செய்திகளில் நாம் பார்க்க போவது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள மிக முக்கியமான மோதல் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான தோல்வியிலிருந்து மீண்டு வர சிஎஸ்கே அணி தனது அணியில் எந்த மாதிரியான மாற்றங்களை செய்ய போகிறது, தோனி விளையாடுவாரா, விரிவான செய்திகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் இன்று ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்க உள்ளது. சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான பலப்பரீட்சை என்றுமே சமபலத்துடன் இருந்துள்ளது. இதுவரை இவ்விரு அணிகளும் நேருக்கு நேர் மோதிய 32 போட்டிகளில் சென்னை 16 முறையும் பஞ்சாப் 16 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. புள்ளி விவரங்களை உற்று நோக்கினால் பஞ்சாப் அணி சென்னைக்கு எப்போதுமே ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருந்து வந்துள்ளது என்பது தெளிவாகிறது. சேப்பாக்கம் மைதானம் என்றாலே சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமானது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் தொடரின் ஆரம்ப கட்டம் என்பதால் பீச் அதிக மந்தமாக இருக்காது என்றும் பேட்டிங்கிற்கு ஓரளவு ஒத்துழைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஒரு அதிகப்படியான ரன் குவிக்கும் ஆட்டத்தை நாம் எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கே அணியின் தொடக்க வீரர்களான கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் அனுபவ வீரர் சஞ்சு சாம்சன் ஆகியோர் களம் இறங்க உள்ளனர். கடந்த போட்டியில் சொதப்பினாலும் இவர்களது அனுபவம் மற்றும் அதிரடி ஆட்டம் சென்னை அணிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மிடில் ஆர்டர் வரிசையில் சென்னை அணி சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. இளம் வீரர் ஆயுஷ் மக்ரே மீது அணி நிர்வாகம் மீண்டும் நம்பிக்கை வைத்துள்ளது. அவரை வெறும் இம்பாக்ட் பிளேயராக மட்டும் பயன்படுத்தாமல் பந்து வீச்சிலும் பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. 4வது இடத்தில் மேத்யூ ஹட் மீண்டும் களமிறங்க வாய்ப்புள்ளது. சுழற்பந்து வீச்சில் அவர் சற்று தடுமாறினாலும் அணியின் இக்கட்டான சூழலில் அவரது பங்களிப்பு அவசியமாகிறது. சிவன் துபையின் பொறுப்பு. அணியின் முதுகெலும்பாக கருதப்படும் சிவன் துபை 5வது இடத்தில் களமிறக்கப்படுவார். வெறும் சிக்சர்களை மட்டும் அடிக்காமல் இன்னிங்ஸை நிதானமாக நகர்த்தி செல்லும் கூடுதல் பொறுப்பு இந்த முறை அவருக்கு வழங்கப்பட உள்ளது. ருத்ராஜ், சஞ்சு மற்றும் துபே ஆகிய மூவரின் ஆட்டத்தை பொறுத்தே சிஎஸ்கேவின் வெற்றி வாய்ப்பு அமையும். MS தோனியின் வருகை. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பான MS தோனி முழுமையான உடல் தகுதியுடன் இல்லை என்றாலும் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. பயிற்சியின் போது அவர் காட்டிய அதிரடி அவர் கடைசி ஓவரில் வந்து ஆட்டத்தை போக்கை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை அளித்துள்ளது. அவர் இம்பாக்ட் பிளேயராகவோ அல்லது 8வது இடத்திலோ களமிறங்க வாய்ப்புள்ளது. பந்து வீச்சு துறை. பந்து வீச்சை பொறுத்தவரை சுழல் பந்து வீச்சில் நூர் அகமது மற்றும் பிரசாந்த் வீர் ஆகியோர் கூட்டணி அமைக்க உள்ளனர். வேகப்பந்து வீச்சில் கலீஸ் அகமது மற்றும் மேட் கண்ட்ரி ஆகியோர் பஞ்சாப் அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்த தரமாக உள்ளனர். குறிப்பாக கலீஸ் அகமதுவின் சிக்கனமான பந்துவீச்சு கடந்த போட்டியில் கவனிக்கத்தக்கதாக இருந்தது. வெற்றி பாதைக்கு திரும்ப சென்னை அணியும் தனது ஆதிக்கத்தை தொடர பஞ்சாப் அணியும் மோதவுள்ள இந்த போட்டி ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சிஎஸ்கேவின் இந்த புதிய வியூகம் பலன் தருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இதுபோன்ற IPL செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம ஜனநாயகம் டிவியோடு இணைந்திருங்கள். IPL 2026 சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி. தோனி மற்றும் பிரேவிஸ் குறித்து முக்கிய அப்டேட். IPL 2026 கிரிக்கெட் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் இன்றைய முக்கிய விளையாட்டு செய்திகளை விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு இன்று மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தியாக வெளியாகியுள்ளது. சிஎஸ்கே மற்றும் தோனி குறித்த முக்கிய செய்திகள். முதலில் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்குரிய தல மகேந்திர சிங் தோனி குறித்த செய்தியை பார்ப்போம். கடந்த சில நாட்களாகவே தோனி விளையாடுவாரா என்ற சந்தேகம் நிலவி வந்த நிலையில் தற்போது அவர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வரும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளது. கிடைத்துள்ள தகவலின்படி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் தோனி களமிறங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஆனால் அவர் விக்கெட் கீப்பராக அல்லாமல் இம்பாக்ட் பிளேயராக கடைசி ஓவரில் அதிரடி காட்ட வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சிஎஸ்கே அணியின் விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் தொடருவார் என தெரிகிறது. அடுத்ததாக சிஎஸ்கே அணியின் நம்பிக்கைக்குரிய இளம் வீரர் டேவால் பிரேவிஸ் காயத்திலிருந்து மீண்டு தற்போது லேசான பயிற்சியை தொடங்கியுள்ளார். அவர் விரைவில் முழு உடற் தகுதியுடன் அணியில் இணைவார் என்பது சென்னை அணியின் மிடில் ஆர்டர் பேட்டிங்கிற்கு பெரும் பலமாக அமையும். மற்ற அணிகளின் நிலவரம். டெல்லி மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சமீர் ரிவிங்கின் சிறப்பான ஆட்டத்தை பற்றி பார்த்தோம். சிஎஸ்கே அணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட சமீர் ரிஸ்வி டெல்லி அணிக்காக 70 ரன்கள் குவித்து அசத்தியது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதேபோல் ஹைதராபாத் அணியின் தமிழக வீரர் நடராஜன் காயத்திலிருந்து மீண்டு தனது துல்லியமான பந்துவீச்சால் லக்னோ அணிக்கு எதிரான 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டியுள்ளார்.
கொல்கத்தா அணிக்கு பின்னடைவு. மறுபுறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அந்த அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான பத்ரனா, ஹர்திக் ராணே மற்றும் முஸ்தபிஸ் ரஹ்மான் ஆகியோர் காயம் மற்றும் பிற காரணங்களால் இன்றைய போட்டியில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இது அந்த அணியின் பந்துவீச்சு வரிசையை சற்று பலவீனப்படுத்தியுள்ளது. புள்ளி விவரம் மற்றும் இன்றைய போட்டி. ஐபிஎல் வரலாற்றில் தொடக்க வீரராக அதிக சராசரி வைத்துள்ள வீரர்களில் ராகுல் முதலிடத்திலும் விராட் கோலி 2ஆம் இடத்திலும் உள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைவாட் 44.1 சராசரியுடன் 3வது இடத்தில் நீடிக்கிறார். இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. தொடர்ந்து கிரிக்கெட் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.